சென்னைக்குள்ள இயற்கையான வீடு வாங்கணும்னா வாங்க முடியுமா? உங்களுக்கான வீடு சுத்தியும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணும்னு நினைச்சா வாங்க முடியுமா? ஆனா இயற்கையாவும் உங்களுக்கு தகுந்த எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை எங்களுடைய KRM 99 டிலைட்ஸ்ல நீங்க வாங்க முடியும். ஜஸ்ட் ₹64 lakhsக்கு. இப்பவே உங்களுக்கான அபார்ட்மெண்ட்டை எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதானி இடம் வாங்கியிருக்காரு, அம்பானி இடம் வாங்கியிருக்காரு. இன்னைக்கு ரோடு வேலை செய்யறதெல்லாம் கான்ட்ராக்ட் யார் எடுத்திருக்கா? நார்த் இந்தியன்ஸ் தான். ஹைவேஸ் யார் எடுத்திருக்கா? நார்த் இந்தியன்ஸ் தான். அப்போது அதை யார் கேட்குறது? அவன் தொழிலாளி, அவன் மாதமானா ஏதோ சம்பாரித்து ஒரு கிரெடிட் கார்டை ஊருக்கு அனுப்பிச்சு, டெபிட் கார்டை அனுப்பிச்சு அந்த பணத்தை அவன் அக்கௌண்ட்டில் போட சொல்லி அவன் குடும்பத்துக்கு இங்கேருந்து சம்பாரித்து அனுப்பிச்சிட்ருக்கான். அவனை போய் இங்கே இடம் வாங்கிடுவான், ஒரு பிடி மண்ணை கூட நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு இளைஞர்களே சண்டை போடுறாங்க. இதை பண்ணது இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஓலி பண்டிகைக்கு போகிறவனை அங்கே போய் அடிக்கிறானுங்க. கண்டிப்பாக சார். உன் வீட்டை நீ கொடுக்காம நான் வாங்குவேனா? எப்படி அவன் கொள்ளடிக்க போகிறானா? சட்டம் இல்லையா? சட்டம் அப்போ அபகரிக்க விட்டுருவாங்களா? சார் அடித்தா கேஸ் போடுறாங்க, இன்னும் சட்டத்தை டைட் பண்ண மாட்டாங்க. அப்போ பேச விடுறதுனால தானே எல்லோரும் பேசுகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமா சார். அது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ சார் இப்போ இவங்க போனதுனால ஒரு சின்ன திருப்பூர் கம்பெனிலாம் அவ்வளோ அவசரப்படுது. நாங்கள் சமாளிச்சிடுறோம். ஒரு இண்டஸ்ட்ரியல் கமிட் பண்ணது எப்படி சார் கொடுப்பாங்க? யார் சார் இருக்காங்க? யார் நம்ம தமிழர்களுக்கு வேலை கொடுக்குமான்னு சொன்னது யார்? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவன் கம்மி வேலைக்கு வந்தால் அவனுக்கு என்ன பண்ணுறோம்? அவன் காஸ்ட்லி, அது நீங்கள் யாரும் உணரல சார். சம்பளம் கம்மியாக கொடுக்குறோம், அவனுக்கு பண்ணக்கூடிய பாதுகாப்பு அதிகம் சார். அவனுக்கு வீடு கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், உடல்நலம் சரியில்லைன்னா உடனே பார்க்குறோம், அங்கேருந்து கூட்டு வரதுக்கு சார்ஜ் கொடுக்குறோம், அட்வான்ஸ் கொடுக்குறோம். இவ்வளோ பாதுகாப்புகளை கொடுத்து அதிகமான சம்பளம் கொடுத்து வைக்கிறோம். காரணம் என்னென்னா, கரெக்டாக நம்ம டைமுக்கு இந்த வேலையை முடித்து மக்களுக்கு கொடுக்கணும். ஒன்று, எதை செய்கிறோமோ அந்தந்த தொழிலுக்கு உள்ளவங்க உடனே அனுப்பணும். இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டாய் இருக்குல்ல? ஆமாம் சார். அந்த உண்டாய்க்கு பேர்பா செய்கிறதுக்கு நிறைய தொழிற்சாலை இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் ஃபுல்லாக அதை சின்ன சின்ன இது செஞ்சு கொடுக்குறாங்க. ஆமாம், தொழிற்சாலைகள். அந்த இடத்துல தங்கி வேலை செய்கிறாங்க. இவங்க அடிக்கிறது, இந்த வீடியோவை போட்டு பப்ளிசிட்டி பண்ணுறது, திட்டுறது, இதெல்லாம் பார்த்து அவ்வளோ பெரும் கிளம்புறான். அவங்க போலீஸை கூப்பிட்டு போவேனான்னு சொல்லுங்கள் சார், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலான்னு சொல்லுங்கள் சார். அவங்க சொல்கிறாங்க, நான் பாதுகாப்பு, ஐயோ நான் இருக்க மாட்டேன், எங்கள் உயிருக்கு பயம். ஓலின்றதுக்கு போகிறவன் மொத்தமாக போகிறேன்னு போகிறான். இப்போது அவன் ஒழுங்காக வேலை செஞ்சான், நாளைக்கு கூப்பிட்டா 2 சம்பளம் கேட்பானே? கேட்க மாட்டானா? கண்டிப்பாக கேட்பான். வரவும் மாட்டாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, வரவும் மாட்டாங்க. அப்போது அந்த சார்ஜ் எங்கே ஏறும்? தொழில் முனைவோருக்கு தான். இப்போ இந்த விலையை வாங்க வரவங்க தலை தானே வைக்கணும். கண்டிப்பாக. அப்போ எல்லா காசு கொடுத்தானே. பொருளாதார ஏற்கனவே டேக்ஸில் அவசரப்பட்டுருக்கோம், ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போது கீழே தொழில் செய்கிறவனையும் போய் அடித்தா கேரளாவில் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் இருக்குதா? இல்லை. இங்கே எல்லாமே இருக்குது. எல்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லாம் கூப்பிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வரவங்க யாருப்பாங்க இருக்கிறான்னு ஒரு கேள்வியை கேட்டால், நம்ம தமிழ்நாடு நிலைமை என்ன? மண்ணை பற்றி பேசி உழைப்பை வீணாக்கிட்டமே. எப்பா நீ உழைக்க தானே வந்திருக்கான், அவனை போய் ஏன்பா அடிக்க போகிற அப்படின்னு யாரும் இது வரைக்கும் கேட்கல. இது எல்லாம் பார்க்கும்போது
நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதானி, அம்பானி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் லேண்ட் வாங்கிட்டு இருக்கான். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இடம் வாங்கிட்டு இருக்காங்க இங்கே. ஆனால் இந்த கூலிக்காரன் என்ன சம்பாதிச்சிட போகிறான்? ஒரு மாதத்துக்கு மிஞ்சி போனால் 25,000 சம்பாதிப்பான், 20,000 சம்பாதிப்பான். ஒரு வருஷத்துக்கு 2,40,000 சம்பாதிப்பான். 10 வருஷத்துக்கு என்ன சம்பாதிப்பான்? 25 லட்ச ரூபா சம்பாதிப்பான். 20 வருஷத்துக்கு 50 லட்சம் சம்பாதிப்பான். 50 லட்சத்துக்கு அவனை இடம் வாங்க முடியுமா இங்கே? முடியாது. இந்த சிந்தனை யாருக்குமே இல்லையே. எப்படி வாங்க முடியும் அவனால்? முடியாது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கு ஒரு சின்ன வீடு சிம்பிளாக கட்டினா 1,500 1,900 ரூபா. 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டினா 20 லட்ச ரூபா வந்துடும். லேண்டு வாங்கினா எல்லாம் சேர்த்து 25 lakhs வந்துடும். அப்போ 10 வருஷம் கஷ்டப்படணும். இடம் எப்படி வாங்குவான்னு கேட்குறேன். நீங்கள் வந்து இடம் வாங்குறீங்க, எங்கள் ஊரில் வந்து அதை ஏதோ பேசி கடைசியில் தொழில் செய்ய விடாமல் இங்கேருந்து நம்ம தொழிலை எடுத்துகிட்டு போய் அவங்கள தேடி போகணுமேன்ற உணர்வை உற்பத்தி பண்ணிடுவாங்க போல் தெரியுது. இப்போ இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாருமே க்ளோஸ் பண்ணி வேறு ஊருக்கு போயிட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? நிச்சயமா என்ன பாதுகாப்பு இருக்குது? இப்போ அதை சிந்திக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. நம்ம எல்லாருமே வந்து நாடு நல்லா இருக்குன்னு நினைச்சாலே பேசுகிறோம். ஆமாம். அப்போ எதை பேசுகிறோமோ அதில் பேசணும். எனக்கு உடம்புல ரத்தம் இருக்குது, திமிர் இருக்குன்றதுக்கோசம் நான் இவங்களை பற்றி அடிக்க போனால் என்கிட்ட வேலைக்கு வந்தவனே அவன் என்ன நினைப்பான்? ஏய், ஓனரே போய் அடிக்கிறாரா, எப்படா வேலை செய்கிறது, திட்டுறாரா, எப்படா வேலை செய்கிறது, வேலை கேட்குறாரா, அன்பானவர்றா, இன்னும் 4 பேர் வேலைக்கு வரலாம், ஊரில் போய் 10 பேர் கூட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பான். இப்போ இதெல்லாம் நினைக்கும் போது நிறைய பேச தோணுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்க வந்து இங்கே பீகார், ஒடிசா எல்லாத்துலேயும் இங்கே வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நிறைய சர்வே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யாருக்கும் பாதுகாப்பு நல்லா இருக்குது, எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த யூடியூப்பில் போகிறத பார்த்து எல்லாம் சோஷியல் மீடியாவில் போகிறத பார்த்து இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் இளைஞர்கள்லாம் போடக்கூடாது. தவிர்க்கணும். அச்சுறுத்தல் வரதெல்லாம் நம்ம போட்டுட்டோம்னா அது கடைசியில் வேறு மாதிரி லெவலில் கொண்டு போய் விட்டுருது. அதை இந்த டாப் 10 வாயிலாக அடுத்த முறை இதெல்லாம் பண்ணாமல் இன்னும் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. அது வேறு மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு இதுவும் இருக்குது. இந்த கருத்துக்களை நம்ம சொல்கிறோம். இதை பார்க்கும்போது நிறைய பேர் இது தவறு, இந்த மாதிரி வீடியோலாம் போடுறது அப்படின்னு நினச்சாங்கன்னா இது ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அவங்க ஒன்றும் வந்து இங்கே ஒன்றும் பண்ண போகிறதே இல்லை. 20,000 ரூபா சம்பளம் வாங்கி என்னங்க வீடு வாங்க போகிறோம்? இது நினச்சாங்கனாலே முடிஞ்சு போயிடும். 1 லட்சம் வாங்கினா கூட வாங்க முடியாதுங்க. அவனுக்கு அவ்வளோ சம்பளம் யாருங்க கொடுக்குறா? ஸோ அதை நீங்களே சொல்லுங்கள், அதை செய்ய முடியுமா? முடியாது. அது யாரும் சிந்திக்கிறாங்களா? நிச்சயமா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா சாரசாரையாக இப்போ வந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ அதே மாதிரி அங்கே வந்து ஒரு சில தமிழர்கள்லாம் வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை வந்து ஏற்படுமா? இதனுடைய விளைவுகள் காலப்போக்கில் எப்படி சார் இருக்கும்? அவங்க பாம்பேயில் வந்து எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க. நிச்சயமா எல்லாம் ஒத்துமை தான் இருக்காங்க. உலக நாடுகளில் ஒத்துமையாக இருக்காங்க, ஒற்றுமையாக தான் இருக்கு. இது முதல் முறையாக இப்படி இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அது நிற்காது, நிலைக்காது, தவறு. அது நிற்கவும் நிற்காது. அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் உதவும் மாட்டாங்க. எங்களை மாதிரி தொழில் முனைவோர் கஷ்டப்பட வைக்கிறாங்க. திருப்பி நாங்கள் போய் வேலையாட்களை அடுத்த ஊரில் தேடணும். ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் வட இந்தியர் மட்டும் கிடையாது, மணிப்பூர், நாகாலாந்து, நேபாள், கேரளா, ஆந்திரா, எல்லா ஊர்லேயும் ரொம்ப வருஷ காலங்களாக இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும்.
இவனுங்க கூலி வேலை செய்கிறான் சார். அதுதான் கஷ்டமாக இருக்குது. அவங்கெல்லாம் முதல் வச்சு வேலை செய்கிறாங்க. இவன் கூலி வேலை செஞ்சவன் டப்பாவை தூக்கின்னு அவன் பாவம் தான் வந்துட்டு இருக்கான். 4 ட்ரெஸ்ஸு 5 ட்ரெஸ்ஸு வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். உள்ளே ட்ரெயினில் ஏறும்போது கூட அவன் பாட்டுக்கு மேலேயும் கீழே உயிருக்கு கூட பயப்படாமல் மேலே ஏறுறான், கீழே ஏறுறான். ஒருத்தர் கேட்டார், சார் வித்தவுட்டில் போகிறான் சார், ஏசி கோச்சில் ஏறான் சார். ஏன் உயிருக்கு பயந்து மேலே ஏறுறான் அவன்? செத்து போகணும்னு அவனுக்கு தெரியல. அவன் போய் எங்கே இருந்துங்க இதெல்லாம் பண்ண போகிறான். இதுதான் உங்கள் டாப் 10 வாயிலாக நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நிச்சயமா. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது இப்போ வருங்காலங்களில் இந்த சமத்துவம், சகோதர தத்துவம் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த தொழிலாளர்களுடைய சேர்ந்து ஒற்றுமையாக எல்லாரும் பழையபடி வேலை செய்யக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரத்தில் கிடையாது, கைக்கேற்ற தூரத்தில் தான் இருக்குது. இதுபோல் நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும். சூரியன் உதிக்கும்போது அது வேலையை அது கரெக்டாக செய்யுது, ஆனால் வெளிச்சத்தை எல்லாருக்கும் கொடுக்குது. ஆனால் நம்ம மட்டும்தான் அதை மறந்து இன்னொருவர் சொல்வதை கேட்டு தவறாக நடக்கிறோம். உன் சொல்லை நீங்கள் கேளுங்க, உங்கள் சொல்லை நீங்கள் கேளுங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக விடை தெரியும். உழைப்பு ஒன்றே உயர்வுக்கு வழி. வணக்கம். நன்றி. வீட்டுக்குள்ளே சொர்க்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுக்கான சொர்க்கம் எங்களுடைய KRM 99 டிலைட்ஸ்ல இருக்கு. லேக் வியூ அபார்ட்மெண்ட், இயற்கையை ரசிக்க உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அபார்ட்மெண்ட்டை சுத்தியே இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், காலேஜ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. இதை தவிர சொர்க்கம் வேற எங்க தேட முடியும்? உங்களுக்கான வீட்டை இப்பவே புக் பண்ணுங்க எங்களுடைய KRM 99 டிலைட்ஸ்ல.